முன்னோர் காலத்தில் முத்தமிழ் நாடு என்று ஒரு பேரரசு இருந்தது. அந்த பேரரசின் கீழ் பல மக்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த நாட்டை முதுத்தரசன் என்ற அரசர் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவரது ஆட்சியில் பசி பட்டினி இல்லாமல் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அவர் தன்னுடைய தலைநகரில் ஒரு பெரிய அரண்மனை அமைத்திருந்தார். அந்த அரண்மனைக்கு அருகில் ஒரு தென்னைத் தோட்டம் வளர்த்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். அதனால் அரண்மனை சமையலுக்கு தேங்காய் எளிதாக கிடைக்கும் என்று நம்பினார். உடனே பக்கத்து நாட்டிலிருந்து தென்னங்கன்றுகளை கொண்டு வந்து அரண்மனை வெளித்தோட்டத்தில் நட்டார். அந்த தென்னங்கன்றுகளை நன்றாக பராமரிக்கவும் 6 மாடுகள் சாப்பிடாமல் காக்கவும் சிவம் என்ற ஒருவரை காவலாளியாக நியமித்தார். சிவம் தென்னை மரங்களை காப்பதில் திறமை கொண்டவராக இருந்தாலும் அவன் மிகவும் முட்டாளாக இருந்தான். அரசர் சொன்னபடி இரவும் பகலும் கண்விழித்து காவல் காத்து வந்தான். ஒருநாள் அவன் மிகவும் சோர்ந்து போனான். தென்னங்கன்றுகளை பார்த்துக் கொள்வதுதான் என் வேலை, இதை எங்கு வைத்து பார்த்தால் என்ன என்று நினைத்தான். உடனே அந்த சிவம் எல்லா தென்னங்கன்றுகளையும் பிடுங்கி தன் வீட்டுக்கு கொண்டு சென்று தன் படுக்கையின் அருகில் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு அதற்கு பக்கத்தில் படுத்துத் தூங்கினான். புதிய தென்னைத் தோட்டத்தின் நிலையை பார்க்க வந்த அரசர் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஆனால் கோபப்படுவதற்கு பதிலாக அவருக்கு சிரிப்பு வந்தது. அப்போது அரசர் கூறினார், யாருக்கு எந்த வேலையை கொடுத்தால் அவர்கள் அதை எப்படி முடிப்பார்கள் என்று ஆராயாமல் உன்னிடம் இந்த பொறுப்பை கொடுத்தது என்னுடைய தவறுதான். அவருக்கு உடனே இந்த குரல் நினைவுக்கு வந்தது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். பொருள்: ஒரு செயலை செய்ய யாருக்கு திறமை இருக்கிறது, யார் அதை சரியாக முடிக்க முடியும் என்று ஆராய்ந்து பார்த்து அந்தச் செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன்பின் அந்த குறளின் அர்த்தத்தை உணர்ந்த அரசர் தன்னைத்தானே திருத்திக் கொண்டு தன் தென்னைத் தோட்டத்தை நன்றாக பராமரிக்கத் தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து தோட்டத்தை சிறப்பாக வளர்த்தார். நீதி: தகுதியானவர்களுக்கே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும்.